திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும் 2 கொடிமரங்கள் உள்ளது. ஒன்று முருகன் கருவறைக்கு முன்னாலேயும் மற்றொன்று வெளிப்பிரகாரத்திலும் காணலாம். வெளிப்பிரகாரத்தில் உள்ள கொடிமரத்திற்கு எதிரில் உள்ள சுவற்றில் ஒரு துவாரம் உள்ளது. அந்த துவாரத்தில் காதை வைத்து கேட்டால் ஓம் எனும் பிரணவ ஒலி கேட்கும். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முடிந்து மறுநாளிலிருந்து பங்குனி உத்திரம் வரை நடைபெறும் அனைத்து விழாக்களிலும் தெய்வானையுடனேயே முருகன் காட்சி தருவார். சூரனை அழித்த சண்முகநாதரின் கோபத்தை தணிக்கவே தெய்வானை அருகில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அனைத்து இடங்களிலும் மயில்கள் அதற்குரிய நிறமான மயில் நிறத்திலேயே பார்ப்போம். ஆனால் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வெள்ளை மயில்களை காணலாம். சுப்பிரமணிய சுவாமியின் தரிசனத்தை காண தேவர்களும் ரிஷிகளும் வெள்ளை மயில் ரூபத்தில் வருவதாக ஒரு ஐதீகம்.